Hey guys, welcome back Hi to another guys. vlog. Welcome to our channel OT2 Outdoors. எஸ். So, இன்னைக்கு நாங்க வந்து என்ன சென்னை டு ஸ்பெஷல் அப்படின்னா நாங்கள் ம் வந்து சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறோம். ஸோ டைம் இஸ் அரௌண்ட் 9:30. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் கோன் டு பி ஒரு 6 hours ஜேர்னி எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ அப்படியே கேஷுவலாக வந்து ஒரு அவுட்டிங் பெங்களூர் போகிறோம். ஸோ 4 daysக்கு. ஸோ வில் பி பேக் சூன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பெங்களூரில், எங்கெல்லாம் போக போகிறோம்னு வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஸோ பார்த்துட்டே இருங்க. ஸ்டே டியூன்ட். until then லைக், ஷேர் அண்ட் subscribe. டு அவர் சேனல். எஸ். இப்போ நாங்கள் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக தெரியுது. டிராஃபிக் இந்த வீக் டேஸ்னாலே கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். வீக்கெண்ட்ஸ்னால் கொஞ்சம் அவ்வளோ டிராஃபிக்காக இருக்காது. இங்கேருந்து வண்டலூர் போகிறதுக்கே ஒரு 45 minutes to 1 hour ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக என்ஹெச் பிடிச்சிருவோம். இது ஒரு ஷார்ட்கட் எங்களுக்கு. ஸோ நாங்கள் ஊருக்கு போகிறதுனால இங்கே கேர்டேக்கர் முனியம்மாக்காவும் வந்து ஊருக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் அவங்கள கொண்டு போய் கிளாம்பாக்கமில் ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்லேருந்து நாங்கள் இதுக்கு போவோம், ஸ்ரீபெரும்புத்தூர் என்ஹெச்சை பிடிப்போம். ஸோ அவங்களும் வெக்கேஷன் போகிறாங்க அவங்க வீட்டுக்கு, அவங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நாங்களும் எங்கள் இன்லாஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு போகிறோம். ப்ளஸ் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சாரோட பர்த்டே நாளைக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. எங்கள் பாப்பா ரெடி ஆகிட்டாங்க வெக்கேஷனுக்கு. ஒரு வாரம் ஸ்கூல் லீவு, நல்லா கிளாஸ் கட் பண்ண போகிறாங்க. மேம் கேட்டாங்க என்ன ஒரே கிளாஸ் கட்டாக இந்த வாரம் ஃபுல்லாக எஸ்கேப்பாக ஹோம்ஒர்க்லேருந்து அப்படின்ட்டேன். அவங்க ஸ்நாக்ஸ் குறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன் த வேல நேற்று தான் தலைவரோட பர்த்டே. சிட்டி ஃபுல்லாக பயங்கர ஹாப்பனிங்காக இருந்தது போல இருக்கு. நிறைய இடத்துல செலிப்ரேஷன் ரொம்ப ஹெவியாக இருந்தது. தலைவர் தளபதி. அது தலைவர் இப்போ தலைவர் வந்து தளபதி தான். அதெல்லாம் இல்லை. ஆமாம், தளபதி தலைவர் எல்லாரும் இப்போ அதுதான். எங்கள் அண்ணா, எங்கள் தலைவர், எங்கள் தளபதி எல்லாம் ஒரே ஆள் தான். நீங்களாம் என்ன பண்ணீங்க நேற்று தலைவரோட பர்த்டேக்கு? ரோட் ஃபுல்லாக நேற்று விஷஸ் பண்ணாங்களாம், பார்த்தீங்களா அதெல்லாம் வியூஸில்? பார்த்து அப்படியே போயிட்டே இருக்கோம் ஆன் த வே. ஸோ நம்ம சேனல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எங்கள் லைஃப்பில் என்ன நடக்கிறது அது எல்லாமே. யா, ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ இன்னைக்கு தான் இப்போ நம்ம விஐடி பக்கம் வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு வந்து அந்த க்ரீனரி மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆனாலும் அந்த க்ரீனரியும் அந்த லஷ் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் நிறைய டைம் பெங்களூர் சென்னையிலேருந்து வரும்போது பார்த்தா மான்லாம் நைட்டில் பார்த்துருக்கோம். நீங்கள் வேறு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா இந்த ரோட்டில் மான்லாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நைட்டில். கிண்டி ஹை ரோட்லேயே வந்துச்சு, மெயின் ரோட்லேயே. மெயின் ரோட்டில் வந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கல, நாங்கள் பார்க்கலையா அதை? ஆமாம், ஆனால் வருது, நிறைய வருது. ஆனால் எங்கேருந்து தான் ரிலீஸ் ஆகுது இந்த மான்லாம் தெரில. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம், எவ்வளோ பேர் விஐடியில் படிக்கிறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ண கீழே. எஸ், விஐடி சென்னை கேம்பஸோட என்ட்ரன்ஸ். யார் எல்லாம் பார்க்கலையோ பாருங்க. ஆமாம், பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க மறுபடியும் பாருங்க. எஸ். ஆனால் இங்கே விஐடி கேம்பஸ் வந்ததுனால கொஞ்சம் நிறைய ஹேப்பனிங்கான இது இருக்குது இங்கே. அப்பார்ட்மெண்ட்ஸ், ஸ்கூல்லாம் வந்துருக்கு. இந்த பக்கம் தான் வந்து காசாகிராண்ட் வந்துட்டு இருக்கு. காசாகிராண்ட் சன் சிட்டி. ஆமாம், அது ஸ்கூலு. ஆனால் கடை இங்கே பார்த்தா பெருசாக ஒன்றும் வரல, எல்லாம் நார்மல் சின்ன சின்ன கடைக்கு தான் வந்திருக்கு. சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல பெருசாக. நான் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே இருக்குமோ என்னமோ அது தெரியல. நான் 2010 இங்கே எஸ்ஆர்எம் போகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கேன் மோஸ்ட்டாக ரோடுங்களாம். எதுவும் பெருசாக பெரிய கடை, ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு இங்கே வச்சுருக்காரு ஹோட்டல். ஆமாம், அந்த கடை பேரை மறந்துடுச்சு. டாங் ரெஸ்டாரண்ட். எஸ். உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டாங்குக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. யாரும் போகலையா? நாங்களே போகல. அவன் ஒரு ஃப்ரெண்டு ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருப்பாரு, ஆனால் போகல நாங்கள். ஆமாம், எஸ். இப்போ தான் ஒரு புது நேச்சுரல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு. இதை தவிர இங்கே வந்து அதே தான் சேம் சின்ன சின்ன கடைங்க, பங்கு, பெருசாக ஒன்றும் மாறல. இங்கே கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அப்புறம் ரோடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து பிளாட்டாக போட்டு விற்றுட்டானுங்க, அவ்வளோதான். எஸ். இது வந்து மாம்பாக்கம், நெக்ஸ்ட் வர்றது வந்து மாம்பாக்கம் வரும்.
ஆனா டிராஃபிக் பாருங்க வீக் டேஸ்ல எப்படி இருக்கு, செமையான டிராஃபிக் தான். ஆமாம் 7:30க்கு மேலே பயங்கரமாக இருக்கும் டிராஃபிக். ஏன்னா எல்லோரும் இப்போது அவுட்டர் ரிங் ரோட் போய் அப்படியே ஆஃபீஸ்க்கெலாம் போகிறாங்க ஜிஎஸ்டி ரோட்டில். அதனாலே பயங்கரமாக டிராஃபிக் இருக்குது இப்போலாம். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடில் இப்போ ஓரளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு, நிறைய ஆஃபீஸ் கேம்பஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இப்போது கூட்டமாக இருக்குது. முதல்ல நாங்களாம் போகும்போது காலியாக கிடக்கும், அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருப்போம். 45 மினிட்ஸு படூர்லேருந்து எஸ்ஆர்எம்கே போயிடுவோம். இப்போ வந்து இந்த ரோட்டு வண்டலூர் ஜூ வரைக்கும் போகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகிடுது. 45 மினிட்ஸ்ல போயிடுவீங்களா முன்னாடியே சார்? ஆமாம் இப்போ போக முடியாது, மோர் தென் 1 hour ஆகிடும். ஆமாம், இப்போ 1 hour 20 மினிட்ஸ் ஆகிடும். ஆமாம், இதெல்லாம் பாருங்க, இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் தான் வருது, வண்டலூரோட இதில் வருது. ஆமாம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது இப்பயும். ஆனால் இந்த ஃபாரஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்தால் பிளாட் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் அப்படியே விட இருக்கு. மாட்டேன், ஃபாரஸ்ட் ஏரியாலாம் விட மாட்டேன். அப்படி தான் நினச்சோம், பள்ளிக்கரணையே தூக்கிட்டானுங்க. அதே மாதிரி எதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் நடக்காதுன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். ஆனால் ஃபேக்ட்ரிஸ்லாம் அதே ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்குது, எதுவுமே புதுசு ஃபேக்ட்ரிஸ் எதுவுமே வரல, அதே இருந்தது தான் இருக்குது. ஆமாம், எஸ். ஸோ நீங்களும் ஸோ ரைட்டில் பார்க்குறதுலாம் வண்டலூர் ஜூ. ஸோ எவ்வளோ பேர் வந்து ஜூக்கு வந்திருக்கீங்க ரீசண்டாக அப்படின்னு சொல்லுங்கள். நாங்களே சின்ன வயசுக்கு அப்புறமா வரல, பாப்பாவை கூட்டிகிட்டு வரணும். ஆமாம், இந்த வெயில்னால நாங்கள் வரவே மாட்டோம். ஆமாம், தூரமாக. டியூஸ்டே ஹாலிடே. ஆமாம், டியூஸ்டேஸ் ஹாலிடே, மண்டே டு சண்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து வண்டலூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது கீழம்பாக்கம் போகிறோம். நியூ பஸ் ஸ்டாண்ட் பயங்கரமாக இருக்குது, நல்ல ஒரு பிக் ஸ்பேஸு, நல்ல லெஜெண்டரியாக இருக்குது. ப்ரீவியஸாக கோயம்பேட்டில் ரொம்ப இதுவாகும். நியூ பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரு ஆகும், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. எங்கள் அக்காவை இங்கே ட்ராப் பண்ணிவிடுவோம். எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு? எப்படி இருக்குது புது பஸ் ஸ்டாண்ட், அது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்க்க வந்து பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜனங்கள் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் இந்த ஹோல் திங் வந்து நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது, ஒரு ஏர்போர்ட் லெவலுக்கு இருக்குது. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. கோயம்பேடு வந்து ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அந்த ஏரியாவே ரொம்ப டிராஃபிக் ஆகிடுது இப்போலாம். ஆமாம், பட் இங்கே வந்து ரோட் கனெக்டிவிட்டிலாம் நல்லா பண்ணியிருக்கு. ஆமாம், இங்கே வரதுனால வந்து ஈஸியாக ஜிஎஸ்டி ரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே ஜிஎஸ்டி ரோடு அப்படியே போயிடலாம். ஸோ சிட்டியில் வந்து டிராஃபிக்லாம் பண்ணாமல் அப்படியே ஈஸியாக வந்துடலாம். ஈஸியாக வந்துடலாம், அதான் ஒரு அட்வான்டேஜ். நல்ல ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ், கிளம்பாக்கம் என்ட்ரன்ஸ். ஆமாம், நல்ல ரேம்ப் இருக்குது, வண்டியை எங்கே நிறுத்தலாம். ஒரு ஏர்போர்ட் ஃபீல் கொடுக்கல இந்த கிளம்பாக்கம். ஆமாம், அதே மாதிரி தான் இருக்குது கொஞ்சம். ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் கிளம்பாக்கம்ல அக்காவை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த அப்படியே வண்டலூர் கிளம்பாக்கம் ரோடை முடிச்சுட்டு இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு ஜங்ஷன் ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் NH4 தான். இதுக்கப்புறம் நான் படித்த காலேஜ் காஞ்சிபுரமில் தான் இருக்கேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் கொஞ்சம் தூரத்தில் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அப்புறமா காஞ்சிபுரம் வந்துடும். அண்ட் யா, நீங்கள் அடிக்கடி எல்லோரும் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் NH4ல் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க. சென்னை டு பெங்களூர் தான் வந்து ஹையஸ்ட் கம்யூட்டிங் இங்கே நம்ம சவுத் இந்தியாஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ புது 6 லேன் ஹைவே வரப்போகுது, எக்ஸ்பிரஸ்வே. ரொம்ப வருஷமாக வரோன்றானுங்க, வரல. ஃபஸ்ட்டு வந்து போன வருஷமே வரோன்னாங்க, இந்த வருஷம் ஜூனில் வந்துடுறாங்க. அது வரல, அது போயிட்டே இருக்குன்னு ஒரு 1.5 வருஷம் ஆகும் போல் அது வரதுக்கு. ஆமாம், பார்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், பெங்களூர் சைடு அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆந்திரா சைடு தான் பெண்டிங்கில் இருக்கு. ஆனால் எப்படி கனெக்டிவிட்டி எப்படி வரப்போகுது அது இது வரைக்கும் தெரில. நம்ம ஹைவேல வந்து எங்கே ஜாயின் ஆக போகுது, இங்கே ஸ்ரீபெரும்புத்தூருக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆல்ரெடி ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. இதுக்கு மறுபடியும் ஜாயின் பண்ணாலும் ஒரு அளவுக்கு வேஸ்ட்டு தானே, அதுதான் பார்க்கணும். ஆனால் பெங்களூருக்கு வந்து அங்கே இருக்கிற எக்ஸ்பிரஸ் வே விட்டுட்டு நம்ம ஹொஸ்கோட்டைக்கு போய் ஜாயின் ஆகும் அங்கே. அதுவும் தெரியல எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு. பட் ஆனால் we are still waiting for the expressway. பெங்களூர் மைசூர் எக்ஸ்பிரஸ்வே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், அது பயங்கரமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் ஆக்சிடென்ட் பண்ணதுனால அங்கே வந்து போலீஸ் 100க்கு மேலே போகக்கூடாதுன்றாங்க. நிறைய ஸ்பீடு கேமரா அது இதுன்னு போட்டு இப்போ வந்து அது இருந்ததை விட பயங்கர ஸ்லோ ஆயிடுச்சு. அது ரோடு ஃபாஸ்ட்டாகவே போக முடியாது, பயங்கர ஸ்லோவாக தான் போகணும் நாங்கள்.
ஸோ அதே ஒரு தலைவலி. ஸோ ஒரு நல்ல ரோடு வந்தால் அது யூஸ் பண்ணாமல் மிஸ்யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப இதாகுது. ஸோ இப்போ 6 லேன் சென்னை பெங்களூர் ஹைவே வந்தாலும் அதே மாதிரி தான் ஆகும். நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக வரும், ஆக்சிடென்ட் ஆகும். மறுபடியும் ஸ்பீட் கேமராஸ் அது இதுன்னு போட்டு 100க்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த ரோட்லேயே நம்ம வந்து அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எதுவும் இல்லை. அப்போ அந்த ரோட்டில் வந்து வந்துச்சுன்னா ஸோ பெருசாக ஒரு யூஸ் இருக்காது. லாரிங்களுக்கு தான் நிறைய யூஸ் ஆகும். அது கார்ஸ்க்கு அவ்வளோ பெருசாக யூஸ் ஆகாது அது. பட் ஸ்டில் கொஞ்சம் வந்தால் ஃபாஸ்டராக நம்ம ட்ராவல் பண்ணலாம். சென்னை பெங்களூர் வித்தின் ஆமா. 3 ஹவர்ஸில் 2 to 3 ஹவர்ஸில் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க சென்னை டு பெங்களூர். வந்தால் நாங்கள் அடிக்கடி போவோம் பெங்களூருக்கு. ஏன்னா இன்னும் இஸ் ஃப்ரம் பெங்களூர். ஸோ அடிக்கடி நாங்கள் போய் பெங்களூர் போவோம். ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து இந்த காஞ்சிபுரம் ஸ்ட்ரெச் வந்து சரியே பண்ணல அவங்க. ஸோ காஞ்சிபுரம் தான் ஒரு பாட்டல் நெக் மாதிரி எப்பயும். எப்போ வந்தாலும் வந்து இங்கே அப்படியே பயங்கரமாக டைவர்ஷன்ஸ் போட்டு ஸ்லோ ஆகிட்டே இருக்கும். இப்போது புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா ஹொசூர்லேயும் வந்து புது பிரிட்ஜ் கட்டுறாங்களாம். அதனால் பயங்கரமாக டிராஃபிக் போகுதுன்றாங்க. இப்போது நாங்கள் போகும்போது ஹொசூரில் டிராஃபிக்கில் மாட்டுவோமா இல்லையான்னு வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுவோம். நாங்கள் அதை பாருங்கள். ஸ்டே டியூன்டு. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஹொசூர் பிரிட்ஜில் வந்து ஒரு இது கிராக் கேப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 3 hours வந்து டிராஃபிக்கில் மாட்டினோம். ஏதேதோ டிஃப்ரெண்டான ரூட்டில் சுற்றி பெங்களூரை இது பண்ண பார்த்தோம். ஆனால் எல்லா இடமும் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஆமாம், எல்லா சின்ன குறுக்கு சந்தை கூட டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டைவர்ஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த பாட்டில் நெக்கே வந்து காஞ்சிபுரம் ஸ்ட்ரெச் தான். காஞ்சிபுரமில் இந்த பயங்கரமாக ரோடு வந்து டைவர்ஷன்ஸ் போட்டு இதாவது அடுத்த இது வந்து ஹொசூர் தான் ஒரு பாட்டில் நெக். அதை தவிர வந்து மீதி எல்லாமே ஓரளவுக்கு இப்போ ரிசால்வ் ஆகிட்டு இருக்கு ரோடு இஷ்யூஸு. ஆமாம், இந்த காஞ்சிபுரம் ரோட்ஸில் நீங்களே பார்த்தீங்க, பள்ளம் தோண்டி அங்கே செடி வளர்ந்து அடுத்த ஒரு பெரிய ஹப்பு மாதிரி ஆயிட்டு இருக்கு செடி. அதுக்கப்புறம் மழை பெஞ்சா அங்கே தண்ணி நிற்கிறது, அதால ப்ராப்ளம் வர்றது. ஸோ பள்ளத்தை தோண்டிட்டு ரெடி ஆகாமல் அவ்வளோ டிலே பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க. சில பேர் கார் பார்க்கிங் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாரு ஃபுல்லாக லாரி பார்க்கிங் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ரோடையே, ஒரு நேஷ்னல் ஹைவேவே. இது எந்த ஊர்லயாவது நடக்க முடியுமா? இது நடக்குமா? இது வேற ஏதாவது ஊர்ல? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 10 years மேலே ஆயிடுச்சு. ரியலி நான் காலேஜ் முடிச்ச டைம்ல இருந்து நான் காலேஜ் முடிச்ச டைம்ல வந்து ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் வந்து முடிக்கல. அடுத்தது ஐரா காலேஜ் போய் முடிச்சாலும் அந்த ஹைவே முடியுமா இல்லையான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஸ்லோவா போகுது இது. ஏன்னா இந்த செடிங்களே ஒரு 2 years 3 years ஓல்டு இருக்கும். இந்த செடிங்கலாம் பாருங்க, இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல கேப்ல இருக்கிற செடிங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரிய மாட்டேது. இப்போ என்னன்னா நாங்களாம் வந்து சொந்தமாக பிளான்ட்டை வந்து செடியை போட்டு வளர்க்க பார்த்தோன்னா அது வந்து இமிடியேட்டாக செத்துறதுங்க. ஆனால் இந்த ரோட்டில் மட்டும் இந்த மாதிரி செடிங்க அது எப்படி தான் வளருதுன்னு, தண்ணி இல்லாமல் வெயிலில் அது மட்டும் சூப்பராக வளர்ந்துருது. அது எப்படி தான் வளருதுன்னு வேஸ்ட் செடி இதெல்லாம் அதான் எனக்கு புரியல. இதே வேஸ்ட் செடி எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் வளர்த்தாலும் அங்கே செத்துறது. அது என்ன ஆர்ட்டுன்னு எனக்கு இது வரைக்கும் அந்த பிளான்டிங்கோட ஆர்ட் எனக்கு தெரிய மாட்டேது. நான் வீட்டில் நிறைய பிளான்ட் வச்சுட்டே இருக்கேன், செத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே மட்டும் ஃபார்ம்ல கிட்டத்தட்ட 50 பிளான்ட்ஸ் வச்சோம். ஆமாம், அது எல்லாமே செத்து போயிடுச்சு ஒரு 2 years பேக். பாருங்க எவ்வளவு பெரிய கேப் பள்ளம். அடுத்து மழை வந்தா இங்க தண்ணி நிற்கும். எஸ், அது வரைக்கும் இப்போ ஒரு பார்க்கிங்கா இருக்கும். ரெடியான காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் டு காஞ்சிபுரம் ஸ்ட்ரெச் எல்லாம் செமையா இருக்கு. இதே மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த மாதிரி ரெடியானா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆமாம், ஒரு நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கலாம், ஒரு டைவர்ஷன் இல்லாமல். இந்த டைவர்ஷன் போடுறதுனாலே டயர்ட் ஆகிடுது. இங்கே லெஃப்ட் ரைட் அப்படின்னு. இந்த சைடு வந்து சூப்பராக இருக்குது ரோடு. அப்புறம் பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்துருக்கு, இந்த பாலிஹோஸ் அப்படின்லாம். ஸோ அதெல்லாம் வந்து மேசிவாக கட்டியிருக்காங்க இங்கே இண்டஸ்ட்ரீஸ்லாம். இதுவே பார்க்க ஒரு எக்ஸ்பிரஸ் வே மாதிரி இருக்கு. ஆமாம், இந்த 6 லேன் பார்க்கவே. ஆமாம், இதுவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், இதே நீட்டாக ரேடியேஷனா இதே சூப்பராக இருக்கும். 6 லேன் இல்லை, இது 4 லேன், இது 8 லேன். 3 இந்த பக்கம் 3 இருக்கு, அந்த சர்வீஸ்ல ஒன்று இருக்கு. டோட்டலாக 6 மாதிரி வருது. ஒரு இடத்துல 6 வரும், ஒரு இடத்துல 4 வரும், டிபெண்டிங் ஆன் த ஏரியா, அது வாங்கின ஏரியா. ஆமாம். ஸோ நீங்களாம் இந்த வீக் மொத்தமாக என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ட்ராவல் பிளான்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் கூட பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் பெங்களூர் போய் கிட்டத்தட்ட 6 months ஆயிடுச்சு. ஆமாம், 6 to 7 months ஆயிடுச்சு. டிசம்பரில் போனோம், நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் போனோம். இப்போ அப்போ தான் போகிறோம். ஸோ அங்கே போய் நாங்கள் என்னென்ன சாப்பிட போகிறோம், பெங்களூர் காஃபி, அப்புறம் தோசை, இட்லி, அதெல்லாம் என்னென்ன சாப்பிட போகிறோம் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டே டியூன்டாக இருங்க.
எல்லா சேனலுக்கோட அப்டேட்ஸ்க்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க. அப்போ தான் டக்குன்னு நாங்கள் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு வரோம். ஆமாம், எஸ். பெங்களூர் காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி எல்லாம் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். பெங்களூர் ஃபுட்ஸ் சாப்பிட்றதே ஒரு புது எக்ஸைட்மெண்ட் அண்ட் செம்மையாக இருக்கும். இப்போ நிறைய ஷாப்ஸ் சென்னையில் வருது பெங்களூர் திண்டீஸை. பட் எதுவும் வந்து அந்த ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆமாம், ஆனால் என்னென்னா இப்போ சென்னையில் வந்து நிறைய பெங்களூர் டிஃபன்ஸ் வருது. பட் ஆனால் அந்த பேசிக் அந்த டிஃபன் சென்டரோட இதே வந்து அந்த ப்ரைஸிங் தான். பெங்களூர் போனால் வந்து சீப்பாக இருக்கும். ஆனால் இதே வந்து இங்கே வந்து அதே கைண்ட் ஆஃப் ஃபுட்டுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ப்ரைஸிங் போடுறாங்க. சென்னை ப்ரைஸில் விற்கிறாங்க. பெங்களூரில் வந்து ஒரு மசாலா தோசை 35 ருபீஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் ஆகும். 25 கூட இருக்குது. ஸோ இங்கே வந்து அதே பெங்களூர் தோசை அப்படின்னு சொல்லிட்டு 100 ருபீஸ் 150 வாங்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி தான், அவ்வளோதான். அதனால அது பெங்களூர் தோசை கிடையாது. சீப் தோசை, டேஸ்டி தோசை வித் மோர் பெண்ணே தான் வந்து பெங்களூர் தோசை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரம் வரப்போகுது. காஞ்சிபுரம் முன்னாடி வந்து நான் படித்த காலேஜ் மீனாட்சி வரப்போகுது. ஸோ அங்கே தூரத்தில் ஒரு பெரிய போர்ட் தெரியுது பாருங்கள், அதுதான் மீனாட்சி காலேஜோட போர்டு. இந்த ஏரியாவில் தான் படித்தேன். நான் படிக்கும்போது இவ்வளோ கடைலாம் இங்கே இல்லை. வெறும் ஒரு கேஎஃப்சியும் ஒரு காஃபி டேவும் இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்தா கொஞ்சம் நிறைய ஹேப்பனிங்காக நிறைய கடைங்கெல்லாம் இருக்குது. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி, ஸ்டார் பிரியாணி அதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களில் யார் யார் மீனாட்சியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காஞ்சிபுரமில் ஃபுட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்சிபுரம் டவுனில் வந்து பார்த்தா பட்டாணி சுண்டல், அதுக்கப்புறம் பானிபூரி, அப்புறம் சிக்கன் பக்கோடா வித் இடியாப்பம் ஸ்பெஷல். காஞ்சிபுரமில் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஃபுட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் காஞ்சிபுரமில். இந்த ஏரியா பேர் ஏனாத்தூர். ஸோ ஏனாத்தூர் அடுத்த ஸ்டாப்பிங் வந்து பார்த்தா மீனாட்சி, அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் வந்து பார்த்தா காஞ்சிபுரம். ஸோ நாங்கள் இங்கேருந்து எப்படி முன்னாடியெல்லாம் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னா, காஞ்சிபுரம் ஆப்போசிட் மீனாட்சி ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஷேர் ஆட்டோ எடுப்போம். ஷேர் ஆட்டோலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே இது டைரெக்டாக போனால் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டாண்ட போய் இறங்குவோம். அங்கே ஆப்போசிட்டில் வந்து நிறைய பானிபூரி ஷாப்ஸ் இருக்கும், அங்கே சாப்பிடுவோம். அப்புறம் டார்லிங் பேக்கரி இருக்கும், அங்கே கேக்கு, பர்த்டேஸ்லாம், ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேஸ்லாம் வந்துச்சுன்னா டார்லிங்கில் தான் கேக் வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் சக்தி கணபதியில் டிஃபன் சாப்பிடுவோம். ஈட் மீல வந்து இந்த நான்வெஜ் இதெல்லாம் பிடிக்கும் எங்களுக்கு. அது என்ன சொல்கிறது, ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி அதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஈட் மீல. அது இல்லாமல் மீனாட்சிக்குள்ளேயே வந்து ஒரு கெஃபே யாஷ்னு ஒரு எங்கள் ஓனரே வந்து ஒரு கெஃபே வச்சுருந்தாரு, அதில் பிரியாணி சாப்பிடுவோம். இங்கே இருக்கும்போது பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. காஞ்சிபுரம் பிரியாணி வந்து ஆம்பூர் பிரியாணி மாதிரி இருக்காது, பட் சென்னை ஸ்டைல் பிரியாணி இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் வந்து காஞ்சிபுரம் ஸ்டைல் பிரியாணி. அப்புறம் நாங்கள் படிக்கும்போது வந்து கும்பகோணம் டிகிரி காஃபின்னு ஒரு ஷாப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் இந்த ஹைவே ஃபுல்லாக வந்து கும்பகோணம் டிகிரி காஃபி இருக்கும். ஸோ ஈவினிங்ஸ் ஆனால் வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்து கும்பகோணம் டிகிரி காஃபி குடிக்கிறதுக்கு போயிடுவோம். இப்போ வந்து அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து எல்லா இடமும் ஆலடிப்பட்டியான், மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் அந்த மாதிரி காஃபீஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த ஏரியாவே வேறு மாதிரி இருக்குது. இது ஏதோ ஷாப்ஸ் வந்துருச்சு. நாங்கள் படிக்கும்போது அந்த கேஎஃப்சி மட்டும்தான் இருக்கும். ஆமாம், அதான் ஃபேமஸ் இந்த ரோட்லேயே. பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகும்போது காஞ்சிபுரம் கேஎஃப்சி தான் ஓரளவுக்கு ஃபேமஸாக இருக்கும். நீங்களும் இங்கே சாப்பிட்ருக்கீங்களா இந்த கேஎஃப்சி? ஓகே. ஸோ இங்கே வந்து இந்த கும்பகோணம் டிகிரி காஃபி இன்னும் இருக்குது அந்த கடை. வெறும் போர்டு இருக்குது, கடை எக்ஸிஸ்டிங்கான்னு தெரில. இந்த சக்தி கணபதி ஹோட்டல் இருந்துச்சு, இப்போ அது காமாட்சி பவனாக மாறிடுச்சு. முன்னாடி வந்து இங்கே சக்தி கணபதி ஹோட்டல் இருக்கும். ஒரு வாட்டி சென்னை டு பெங்களூர் பஸ்ஸில் நாங்கள் வந்தோம், சென்னையிலேருந்து கிளம்புனோம். ஆமாம், ஏன்னா ஃப்ளட் வந்து நினச்சி அந்த டைமில். ஸோ ஃப்ளட் வரதுனால வந்து எங்களால் காரில் வரல. ஸோ அதனால பஸ்ஸில் வந்துட்டோம். ஸோ பஸ்ஸில் வரும்போது இங்கே ஸ்டாப் பண்ணான். அவன் கொடுத்தான் பாருங்க, ஆர்டர் பண்ண ஒரு சப்பாத்தி வந்து 3 சப்பாத்திக்கு சமம், அந்த அளவு வெயிட் ஆச்சு. ஆமாம், நான் டயர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு 2 சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் டெத்துட் ஆகிட்டேன். நான் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு எனக்கு பசியே இல்லை. நாங்கள் பஸ் வேறு 9:30க்கு மார்னிங் ஏறினோம். இங்கே எத்தனை மணிக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னா கிட்டத்தட்ட 1 மணிக்கு கூட்டிகிட்டு வந்தான் காஞ்சிபுரம். ஆமாம், சரியில்ல. 7 o'clock ஸ்டாப் கூட்டிகிட்டு. ஆமாம், ஒரு 12 hour கூட்டிகிட்டு போனோம். அன்னைக்கு முடிவு பண்ணோம், சென்னை டு பெங்களூர் போகிறதுனா என்றைக்குமே பஸ்ஸில் போகக்கூடாது. ஃப்ளட்டே வந்தாலும் என்ன ஃபயர் ஆச்சுனாலும் போகக்கூடாது அப்படின்னு ஒரு இதாகிடுச்சு எங்களுக்கு. அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சு. 6 ஹவர்ஸில் போக வேண்டிய பெங்களூரை 12 ஹவர்ஸ் கூட்டிகிட்டு போகிறானுங்க. ஊரில் இருக்க எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் நிறுத்துறானுங்க, ஸ்டாப்பில் நிறுத்துறானுங்க, ஒரு இதுலையும். அது தலைவலியாக இருக்குது.
ரொம்ப ஹாரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை ஆமா. பேர் வந்து நீங்க அதுவும் அந்த பஸ்ல பஸ்க்கு வந்து வரீங்க? அது வந்து அந்த இன்டர்சிட்டி பஸ் அது. ஆமா. அட்லீஸ்ட் ஓகே இன்டர்சிட்டி Sleeper. பஸ்ல வந்து ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. ஸோ ஓகே. ஆமா. அதனால தப்பிச்சோம். இல்ல அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. ம். அதை விட இது பெங்களூர் டு சென்னை வந்து ட்ரெயின் தான் பெஸ்ட்டு. 4 ஹவர்ஸ் டு 5 ஹவர்ஸ்ல வரலாம். ஆனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 1 ஹவர் ட்ராவல் ஆகும். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 1 ஹவர், பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 1 ஹவர் ட்ராவல். அதுக்கு வந்து கார் தான் பெஸ்ட்டு சென்னை பெங்களூர் போகிறதுக்கு. எஸ். 6 ஹவர்ஸில் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் இங்கேருந்து. ஸ்டாப் டு ஸ்டாப். ம். எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து பஸ்ஸில் வந்து மாட்டிருக்கீங்க? சென்னை பெங்களூர் 10 ஹவர்ஸ் டு 12 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். எல்லாரும் மாட்டியிருப்பாங்க. வாழ்க்கையை வெறுத்து மாட்டிருப்பாங்க. சாதாரணமா இல்லை. To be continued. Totes! Can't wait.